ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில குடும்பங்கள் அழிந்து போவதற்கு காரணம் பெற்றோர்கள் சரியில்லை என்று சொல்லுகிறார்கள். சில பள்ளிகள் எந்த விதத்திலும் தலையெடுக்காததற்கு காரணம் ஆசிரியர்கள் சரியில்லை என்று கூட கூற கேட்டிருக்கிறோம். சில நாடுகள் எந்த விதத்திலும் முன்னேற்றம் அடையாததற்கு காரணம் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று கூறவும் கேட்டிருக்கிறோம். தலைமை சரியில்லாததால் தான் வழிநடத்தப்படுபவர்களுக்கு ஏராளமான தீங்குகள் நேருகின்றன என்று வரலாறு மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்றது. கிமு 586 ஆண்டு யூத மக்கள் எல்லாரும் பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அதற்கு முன் அவர்களுடைய தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு எசேக்கியேல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அந்த மக்கள் எளிதாக புரிந்து கொள்கின்ற விதத்தில் மக்களை மந்தையாகவும் தலைவர்களை ஆயர்களாகவும் சித்தரித்து எவ்வாறு அவர்கள் குற்றம் புரிந்தார்கள் என்று எடுத்துரைக்கிறார். ஆடுகள் ஆயனின் நன்மைக்காகத்தான் வளர்க்கப்படுகின்றன. இருந்தாலும் கூட ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு எப்போதும் உண்டு. ஆடுகள் மீது ஆயனுக்கு அக்கறை உண்டு. பெயர் சொல்லி கூப்பிடுவான். ஒருவரை தெரிந்திருப்பார்கள். மனிதர்களை ஆடுகளாக உருவகம் செய்து பார்க்கும்போது இன்னும் நெருங்கிய உறவு கொள்ள தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவற்றுக்காக வாழ, நல்லது செய்ய அவர்களுக்கு கடமை உண்டு. ஆனால் அன்றைக்கு இஸ்ராயேலின் தலைவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களாம்? எசேக்கியேல் இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். 34 அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள வசனங்களிலே, இந்த ஆயர்கள் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள், மந்தையை மேய்க்கவில்லை. அவர்களுடைய சுயநலத்தை கடிந்து கொள்கிறார். கொழுப்பானதை உண்கின்றார்கள், மயிராடையை உடுத்தி கொண்டார்கள், மந்தையில் சிறந்ததையெல்லாம் அனுபவித்தார்கள். அவர்கள் என்னவெல்லாம் செய்ய தவறினார்கள் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றை குணப்படுத்தவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை, காணாமற் போனவற்றை தேடவில்லை. ஒரு நல்ல ஆயனாக இருந்தால் இதையெல்லாம் அவர்கள் செய்திருந்திருக்க வேண்டும். ஆனால் செய்ய தவறினார்கள். மக்களுக்கு நலம் அளிப்பதற்கு பதிலாக, தெம்பூட்டுவதற்கு பதிலாக, அவர்களை தேடி அரவணைப்பதற்கு பதிலாக அவர்களை பற்றி அக்கறையில்லாமல் இருந்தார்களாம். மாறாக அவர்களுக்கு கொடுமை செய்தார்களாம், வன்முறையை பயன்படுத்தினார்களாம், காட்டு விலங்குகள் அவர்களை தின்னும்படி விட்டுவிட்டார்களாம், மலையிலும் உயர்ந்த குன்றுகளிலும் சிதறுண்டு போகச் செய்தார்களாம். ஆண்டவருடைய பதில் என்ன இப்போது? நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் என்கின்றார். உண்மையான நல்ல ஆயன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான். என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என் குரலை அடையாளம் கண்டுகொள்கின்றன. அவற்றுக்காக நல்ல ஆயனான நான் என் உயிரையே கொடுப்பேன் என்றார் ஆண்டவர் இயேசு. யோவான் நற்செய்தி 10 அதிகாரம் 11 வசனம். பின்னாளில் பேதுரு எப்படிப்பட்ட ஆயர்களாக திரு அவையை வழிநடத்துபவர்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்து கூறுகின்றார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5 அதிகாரம் 2 முதல் 3 வரையுள்ள வசனங்கள். கட்டாயத்தினால் அல்ல, மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக அல்ல, விருப்போடு பணிபுரியுங்கள். மந்தையை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று அழைப்பு விடுகின்றார். திருப்பாடல் 23 நமக்கு மிகவும் பழக்கமானது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல்வெளி மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன்.
ஆண்டவர்தான் நம்முடைய உண்மையான ஆயர். அவரை பிரதிபலிக்கத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலித்து நல்ல ஆயர்களாக இருக்கத்தான் அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு குடும்பத்திலும் சரி, திரு அவையிலும் சரி, சமூகத்திலும் சரி, அக்கறையில்லாத ஆயர்களுக்கு குறைவே இல்லை. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள் மீது, உங்கள் மக்கள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எசேக்கியேல் கூறுவது போல உங்கள் சுயநலத்துக்காக அவர்களை பயன்படுத்தி கொள்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் சிதறுண்டு போக காரணமாயிருக்கிறீர்களா? நலிந்த உங்கள் குழந்தைகளை, உங்கள் மக்களை திடப்படுத்துகின்றீர்களா? பிணியுற்ற உங்கள் பிள்ளைகளை நலமாக்குவதில் அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? காணாமற் போனவர்களை, வழி தப்பியவர்களை மீண்டும் கூட்டிச் சேர்க்க, குடும்பத்தோடு இணைக்க, சமூகத்தோடு இணைக்க உண்மையாகவே பாடுபடுகிறீர்களா என்று ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். அந்த ஆண்டவரின் அன்புள்ளம் அதிர்ச்சி அடைய செய்யும் நம்மை, ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும் நம்மை, அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்ட உவமையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இறை ஆட்சியில் பங்கு பெற நம்முடைய ஒத்துழைப்பு தேவைதான். நம்முடைய நீதி நெறி ஆண்டவரே உரைப்பது போல மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், பரிசேயர், மறைநூல் அறிஞர் இவர்களுடைய நீதி நெறியை விட மேலானதாக இருக்க வேண்டும். நாம் எல்லாருமே உண்மையாகவே ஆண்டவரை பிரியப்படுத்த அவருடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் எல்லாருமே ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, இறை ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு நிலத்தில் மறைந்துள்ள புதையலை தேடியவனைப் போல, விலையுயர்ந்த முத்தை கண்டுபிடித்தவன் செய்தது போல பலவற்றை விட்டு கொடுத்து ஆண்டவரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். உண்மைதான். நம்முடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆண்டவர் தகுந்த கைமாறு அளிப்பார், அதில் சந்தேகமில்லை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் பின்தொடர்ந்தோமே உம்மை, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கு ஆண்டவர் நிச்சயமாக 100 மடங்கு உனக்கு கிடைக்கும், முடிவில்லா வாழ்வு உனக்கு கிடைக்கும் என்று வாக்களித்தார். அதே சமயத்தில் அந்த ஆண்டவர் இரக்கமுள்ளவர், தாராள குணமுள்ளவர். நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நாம் எதிர்பார்க்காதவர்களுக்கும் அளவில்லாத நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த உவமையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். திராட்சை பழங்களின் அறுவடை நேரம். நிலக்கிழார் ஒருவருக்கு வேலையாட்கள் தேவைப்படுகின்றார்கள். காலையில் 6 மணிக்கு அவர் பொதுவிடத்திற்கு சென்று வேலைக்காக காத்திருந்தவர்களை பார்த்தார். நாள் முழுதும் வேலை செய்தால் 1 தெனாரியம் அவர்களுக்கு கூலியாக கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்தார். அவர்களும் வந்து வேலை செய்ய தொடங்கினார்கள். இன்னும் வேலைக்காரர்கள் அவருக்கு தேவைப்பட்டார்கள். எனவே 9 மணிக்கு மீண்டும் இன்னும் சிலரை அவர் வேலைக்கு அமர்த்துகின்றார். பிறகு 12 மணிக்கு, பிறகு பிற்பகல் 3 மணிக்கு இன்னும் சிலரை வேலைக்கு அமர்த்தினார். இருந்தாலும் இன்னும் கூட அவருக்கு வேலைக்காரர்கள் தேவைப்பட்டார்கள். மாலை 5 மணிக்கு பொது இடத்திற்கு சென்று பார்த்தால் வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களையும் அழைத்து வருகின்றார். முதலாக காலை 6 மணிக்கு கூலிக்கு அமர்த்தியவர்களோடு தான் 1 தெனாரியத்துக்கு ஒப்பந்தம் செய்தாரே தவிர மற்றவர்களுடன் கூலியை பற்றி அவர் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை. ஆனால் பொதுவாக உங்களுக்கு நியாயமானதை கொடுப்பேன் என்றார். மாலை 6 மணிக்கு வேலை முடிகின்றது, கூலி கொடுக்கின்ற நேரம். மாலை 5 மணிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களோடு தொடங்குகின்றார். அவர்கள் 1 மணி நேரம்தான் உழைத்தார்கள். அவர்களுக்கு 1 தெனாரியம் கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த மற்றவர்கள் மனதிற்குள்ளே நினைத்திருப்பார்கள், 1 மணி நேரம் வேலை செய்த இவர்களுக்கே 1 தெனாரியம் என்றால் நமக்கெல்லாம் நிச்சயம் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் ஆச்சரியம், அதிர்ச்சி, மற்றவர்களுக்கும் 1 தெனாரியமே கொடுக்கப்படுகின்றது. 1 மணி நேரம் வேலை செய்தவர்கள்
3 மணி நேரம் வேலை செய்தவர்கள், 6 மணி நேரம் வேலை செய்தவர்கள், 9 மணி நேரம் வேலை செய்தவர்கள், 12 மணி நேரம் வேலை செய்தவர்கள் எல்லாரும் ஒரே கூலியையே பெற்றுக்கொள்கிறார்கள். முதலிலேயே வந்தவர்களுக்கு இந்த தலைவனின் நிலக்கிழாரின் செயல் பிடிக்கவே இல்லை. இது அநியாயம். கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்று முணுமுணுக்கின்றார்கள். அப்போது அந்த நிலக்கிழார் அவர்களில் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் என்று கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்று கேட்டார். பிரியமானவர்களே, நம்மால் கூட அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் செய்ததை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருடைய விசாலமான பார்வையை என்று நமதாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த உரிமையாளர் நினைத்து பார்த்தார். 1 மணி நேரம் வேலை செய்தவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்கள் பட்டினியாய் போய்விடக் கூடாதே என்ற நல்லெண்ணம் அந்த தலைவனை தாராளமாக இருக்கச் செய்தது. மற்ற வேலைக்காரர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கின்றார். ஆண்களை அழைக்கிறார், பெண்களை அழைக்கிறார், சிறியவர்களை அழைக்கிறார், பெரியவர்களை அழைக்கிறார், துறவிகளை அழைக்கிறார், பொதுநிலையினரை அழைக்கிறார். யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அழைப்பார். ஆண்டவர் தன்னுடைய தாராளத்தினால் யாருக்கு என்ன கொடுத்தாலும் அதை தட்டி கேட்க நமக்கு உரிமை இல்லை. அபிரகாமை 75 வயதில் அழைத்தார். சாமுவேலை சிறு பையனாக இருக்கும்போது அழைத்தார். மத்தேயுவை சுங்கத்துறையில் இருந்தபோது அழைத்தார். பேதுருவை மீன்பிடிக்கும் போது அழைத்தார். நல்ல கள்ளனை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது அழைத்தார். அழைத்தவரின் விருப்பத்தை கேள்வி கேட்க நாம் யார்? நம்மை அழைத்த கடவுள் நம்மை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் காலையிலேயே வேலை செய்ய தொடங்கியவர்களின் பொறாமைதான் என்று நினைக்கிறேன். பொறாமையின் காரணமாக தீங்கு செய்தவர்கள் ஏராளம். பொறாமையினால் அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம். காயின், ஆபேல், யோசேப்புமானுடைய சகோதரர்களும், ஏன் மோசேவை கண்டு கூட ஆரோனும் மிரியமும் பொறாமைப்பட்டார்கள். தாவீதை கண்டு சவுல் பொறாமைப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை கண்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் பொறாமைப்பட்டு அவரை சாவுக்கு கையளிக்கின்றார்கள். மத்தேயு 27:18 மற்றவர்கள் துன்புறும் போது அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பது கூட அவ்வளவு சிரமம் இல்லை. ஆனால் மற்றவர்களின் வளர்ச்சியை கண்டு எரிச்சல் அடைகின்றவர்களின் எண்ணிக்கைத்தான் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு உன் குடும்பத்தாரின், உன்னை சார்ந்தவர்களின், உன் அருகாமையில் இருப்பவர்களின் வளர்ச்சியில், வெற்றியில் நீ மகிழ்கின்றாய் என்பதை வைத்துதான் நீ உண்மையாகவே ஆண்டவரின் இறை ஆட்சிக்கு உரியவரா என்பது அறிந்து கொள்ளப்படும். இன்னும் சில நேரங்களில் ஆண்டவருடைய மென்மையை, கனிவை, தாராள குணத்தை நாம் பிரதிபலிக்காமல் நம்முடைய உரிமையை நிலைநாட்டி மற்றவர்களை சாகடிக்கின்றோம். நீ படித்திருக்கிறாய், நல்ல வேலை பார்க்கின்றாய், நிறைய சம்பாதிக்கின்றாய், குடும்ப சொத்தில் உனக்கு பங்கு உண்டுதான். ஆனால் அதே சமயத்தில் படிக்காத, வேலையில்லாத, திறமையில்லாத உன்னுடைய உடன்பிறப்புகள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அதை கண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க முடிகின்றதா? உன் குடும்ப பங்கை விட்டு கொடுக்க தயாராயிருக்கின்றாயா? நம் ஆண்டவர் எல்லாருடைய தேவையை அறிவார். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் நல்லவராய் இருப்பதால் யாரை குறித்தும் பொறாமைப்படாதே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஸ்டாப் கம்பேரிங், ஸ்டார்ட் என்ஜாயிங், கீப் ட்ரஸ்டிங். ஒப்பிடுவதை நிறுத்திவிடு. உனக்குள்ளதை வைத்து மகிழ்ச்சியாயிருக்க தொடங்கு. ஆண்டவரை தொடர்ந்து நம்பிக்கொண்டே இரு. எல்லாம் உனக்கு நிறைவாக அமையும். ஆமென்.